Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாஜக முயற்சித்தால் பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை இந்து விரோத திமுக அரசை வேரோடு பிடுங்கி எறிய முடியும் என பாஜக மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ விநாயகம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் விளவங்கோடு பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு மேல்புறம் அருகே ஹிரண்யமங்கலத்தில் நடைபெற்றது. பாஜக மேற்கு மண்டல தலைவர் RT சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மழையையும் பொருட்படுத்தாமல் பாஜக மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ விநாயகம், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதரணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய கேசவ விநாயகம், பல்வேறு மாநிலங்களில் பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை பாஜக ஆட்சி அமைத்துள்ளது என கூறினார். தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைய வேண்டுமென்றால் ஒவ்வொரு பூத்துகளையும் வெற்றி பெற நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நமக்கு வெற்றியை கொடுப்பாங்க. பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்போம். நம்முடைய தமிழகத்திலையும் நம்மளால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால தமிழகத்தில் ஆட்சியை கொண்டு வருவதுன்னு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாம ஒரே ஒரு விஷயத்துல நாம கவனம் கொடுங்க. அங்கெல்லாம் எப்படி இந்த ஆட்சி வந்ததுன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுடைய பூத்து ஜெயிக்கணும் அப்படின்னு குறியாக இருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுடைய பூத்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னாச்சுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நிச்சயம் இந்த மோசமான தேச விரோத, சமூக விரோத, இந்து விரோத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் நம்மளால பிழுதறிய. பின்னர் கொட்டு மழையில் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பாஜக செயற்குழு உறுப்பினர் விஜயதரணி, பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாக கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கூறிய விஜயதரணி, தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில்தான் வாழ்ந்து வருவதாக வேதனையுடன் குறிப்பிட்டார். இன்றைக்கு தமிழக சட்டம் ஒழுங்கு என்பது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண் சிறு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இன்றைக்கு தீவிரப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கோவையில் நடந்த சம்பவம் என்பது மனதை உலுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கோவையில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை போல கசக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. இதை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை எங்கேயும் நடக்க வாய்ப்பு இல்லை. இந்தியாவிலேயே மிக மோசமான நிலைமையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் தமிழகம், பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் தான் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்றால் அதற்கு மது பிரயோகமும் ட்ரக்ஸும் தான் காரணம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.